மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் பொன்னண்ணாதுரை. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், கிட்னி சிறுநீரக சிறுநீரகத்தை எப்படி பாதுகாக்கிறது, எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறது, அந்த சிறுநீரக செயல்பாடுகள் எதனால் வருகிறது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கிட்னியுடைய வேலை பார்த்திங்கன்னு சொன்னால், நம்ம டாக்ஸின்ஸு நம்ம நம்ம சாப்பிட்ற உணவில், தண்ணியில், வேறு எது சாப்பிட்டோம்னா அதில் உள்ள டாக்ஸின்ஸை வெளியேற்றுறது தான் இந்த கிட்னியுடைய வேலை. இது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 2 கிட்னி இருக்கும். ஒரு கிட்னி 150 கிராம் தான். 2 கிட்னி 300 கிராம் தான். ஸோ இந்த கிட்னி இந்த 300 கிராமே உள்ள 2 கிட்னியும் பார்த்தீங்கன்னு சொன்னால், ரொம்ப 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 மிக முக்கியமானது. நம்ம ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியமானது அதுதான். இந்த கிட்னியை நம்ம பாதுகாக்கிறது நம்முடைய கடமை. பாருங்க, இறைவனுடைய படைப்பில் எதெல்லாம் 2ஆ வச்சிருக்கானோ அதெல்லாம் ரொம்ப முக்கியமான அர்த்தம். அப்போ கிட்னி 2 வச்சிருக்கானா, அப்போ கிட்னி மிக மிக முக்கியமானது. லங்ஸ் 2 வச்சிருக்கானா, அது மிக மிக முக்கியமானது. இதே ஒன்று தானே வச்சிருக்கான், அது முக்கியமான உறுப்பு இல்லைங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அது பிளட்டை பம்ப் பண்ணுற வேலை தான். அதுக்குன்னு ஒன்றும் வேலை கிடையாது. அது பிளட்டை சுழற்சியை பம்ப் பண்ணி அனுப்பும். அதுக்கு மிக முக்கியமான உறுப்பு கிடையாது. அப்போ இந்த லங்ஸையோ நீங்கள் கிட்னியையோ நல்லா வச்சுருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதையே நல்லா வேலை பார்க்கும். அதனால நீங்கள் சிறுநீரகத்தை பாதுகாப்பது உங்களுடைய கடமை. இப்போ இந்த சிறுநீரகம் பாதுகாப்பது நம்ம கடமைன்னு சொல்கிறோம். இந்த சிறுநீரக செயல் இழப்பு எப்படி வந்துச்சு அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம இதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, உலக சுகாதார நிறுவனம் 2 விஷயங்களை சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, மருந்து மாத்திரைகளை, ஆங்கில மருந்து மாத்திரைகளை மருத்துவரின் பரிந்துரை இல்லாமல் தனக்குத்தானே எடுத்துக்கொள்வதனால் சிறுநீரக செயலிழப்பு 99%, 99% கிட்னி ஃபெயிலியர் வரதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆங்கில மருத்துவனுடைய ஆலோசனை இல்லாமல் எவ்வளோ டோஸ் சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எவ்வளோ சாப்பிடணுன்ட்டு ஆலோசனை இல்லாமல் தனக்குத்தானே நீங்கள் மருந்து எடுத்துக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் 99% கிட்னி ஃபெயிலியர் வருதுன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, ஒரு மூட்டு வலி போகலன்னு சொன்னால் போயிட்டு ஏதாச்சும் ஒரு பெயின் கில்லர் வாங்கி சாப்பிட்றது ரொம்ப தப்புங்க. நீங்கள் ஆங்கில மருத்துவர்களை இப்போ அணுகி, அரசு மருத்துவமனை இருக்குது, எங்கேயோ அணுகி அவங்கள்ட்ட எந்த மாத்திரை சாப்பிடணும், எவ்வளோ சாப்பிடணும் எழுதி வாங்கி தான் நீங்கள் சாப்பிடணும். அப்போ உங்களுக்கு பிரச்சனை வராது. ஒன்று. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த 99% மருந்து மாத்திரைகள் சொல்லிட்டேன்னா, இந்த 1% எதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், விஷக்கடிகள். அதாவது பாம்பு, நல்ல பாம்பு, இதே மாதிரி சாரப்பாம்பு, அதே மாதிரி விஷம் உள்ள பாம்பு இருக்கு இல்லையா, அது கடிப்பதனால் சிறுநீரக செயலிழப்பு 1%. இது வேர்ல்டு வைட், உலக அளவில் 99% மருந்து மாத்திரைகள் தனக்குத்தானே எடுத்துக்கொள்வது மருத்துவ ஆலோசனையின்றி. 1% இரண்டு கடிகள் சொன்னால் இந்த பாம்பு கடிக்கிறதுனால அப்படின்னு உலக சுகாதாரம் சொல்லுவது. என்னுடைய அனுபவத்தில் இந்த 2 விஷயம் இருக்கு. 2 பேரும் என்னை பார்க்க சந்திக்கிறாங்க. ஒருத்தர் அறிமுகப்படுத்துகிறாரு. இவர் கிரேட் அக்குபஞ்சரிஸ்ட்டு, வர்மக்கலை ஆசான் அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் ஒரு டவுட்டு கேட்கலாமா அப்படின்ட்டு கேட்டாங்க. சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். எங்கள் 2 பேருமே கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதை இயல்பு நிலைக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்னா. என்னடா அது, 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், 2 பேருக்கும் கிட்னி ஃபெயிலியர் ஆகுதே, இவ்வளோ ஒத்துமையாக இருக்காங்களான்னு சொல்லி எப்படிங்க உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் வந்துன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, பெரியானங்கை இருக்கு இல்லையா, பெரியானங்கை நீங்கள் பெரியானங்கை சாறு சாப்பிட்டா உங்களுக்கு அதிக ரத்த அழுத்தம், மிகை ரத்த அழுத்தம் குறையும் என்பது உண்மை. அதை எப்படி சாப்பிடணும், எவ்வளோ சாப்பிடணும் அப்படின்னு தெரியணும் இல்லையா. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, 2 பேரும் தோட்டம் போட்டாங்க. பெரியநங்கை தோட்டம், அவங்க நெய்வேலி டவுன்ஷிப்லேயே 2 இடம் இருக்குது. அதில் தோட்டம் போட்டு டெய்லி அரைச்சி குடிக்குது. டெய்லி பெரியநங்கை அரைச்சி குடிக்குது. இப்படி அரைச்சி குடித்ததுனால ஒரு ஸ்டேஜில் பார்த்தா 2 பேருமே கிட்னி ஃபெயிலியர் வந்துருச்சு. இது ஒரு கேஸு. இப்போ உலக சுகாதார நிறுவனம் சொல்லாத கேஸ் இந்த கேஸு. இன்னொரு கேஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு பொண்ணு எனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வருது. அதுக்கு 36 வயசு, கிட்னி ஃபெயிலியர், யூரினே போகலை, ரொம்ப அங்கெல்லாம் நீர் கோர்த்து இருக்குது, உடம்பு ஃபுல்லாக பல்ஜாக இருக்குது. அது கேட்டேன், எப்படிமா நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிடுவீங்களான்னு கேட்டேன். சாப்பிட மாட்டேன்னு சொல்லி. அடுத்து எதுவும் பாய்சனஸ் ஸ்நாக்ஸை கடிச்சா, அது இல்லை. அப்போ எப்படா வந்துச்சுன்னு கேட்டால், அவங்க ஹிஸ்ட்ரியை கேட்டால் சொல்கிறாங்க, அவங்க ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்க. காலையில் 9 மணிக்கு போகிறாங்க இல்லையா, 9 மணி 5 மணிக்கு தான் டியூட்டி முடிச்சு வர்றாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 9 மணிக்கு போகிறவங்க 9லேருந்து இப்போ 5 மணி வரைக்கும் யூரின் போகிறதே கிடையாதான், அடக்கிட்டே இருக்கிறாங்க. ஏமா அப்படி யூரின் அடக்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டால் அது சொல்கிறாங்க, அவங்க சுத்தம் பார்ப்பாங்களாம், ரொம்ப சுத்தம் பார்ப்பாங்களாம். அந்த பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அந்த ஆஃபீஸில் இருக்க டாய்லெட் இருக்கு, சுகாதாரம் இல்லையா. இப்போ அது சுகாதாரம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீ கிட்னி சேலந்து வந்திருக்கியே அப்படின்னு சொல்லி கண்ணாப்பின்னா அவங்கள திட்டினேன். அதனால உங்கள் உடம்பை பராமரிக்கிறது நீங்கள் தாங்க பராமரிக்கணும். அதனால நான் சொன்ன விஷயங்கள் இப்போ யூரின் வந்தால் உடனே போயிடணும். இப்போ யூரின் என்ன பண்ணணும்னு சொன்னால், இப்போ நம்ம யூரின் போகிற சிம்டம்ஸ் வருது இல்லையா,
அப்போ யூரினரி பிளாடர் இருக்குல்ல, சிறுநீர் பை, அந்த பையில் வந்து நிரம்பின உடனே ஒரு சென்சேஷன் வரும், ஒரு அழுத்தம் கொடுப்பதால் சென்சேஷன் பிரெயினுக்கு போகும், பிரெயின் கட்டளையிடும். அப்போ வந்து என்ன பிரெயின் என்ன பண்ணும், ஒரு கட்டளையிடும், ஓகே நீங்கள் யூரின் போகலாம், சிறுநீரை கழிக்கலாம் அப்படின்னு கட்டளை வரும். எப்போ கட்டளை வரும், அப்போ பாத்ரூம் இருக்கணும், அந்த பாத்ரூம் போகிறதுக்கு நல்ல வசதி இருக்கணும், இப்படி இருக்கப்ப வந்து கட்டளை வரும். இன்னொரு கட்டளை என்ன கேட்டிங்கன்னா, இப்போ போகிறோம், ஒரு 5-6 பேர் போகிறோம், ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் யூரின் பண்ணாருன்னா இன்னொரு இது சைக்காலஜிக்கல் யூரின் போகிறது, அந்த டயத்தை வேஸ்ட் பண்ண நம்மளும் யூரின் போயிட்டு போவாங்க. ஸோ இது மாதிரி விஷயங்கள் இருக்குது. இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னா, யூரின் வந்தால் கூட அதை போகிறது கிடையாது, அடக்கிட்டே இருந்துச்சு. அப்போ கிட்னி என்ன பண்ணும், சிறுநீரகங்கள் எப்படியும் நம்ம வந்து இதை எக்ஸிக்ரேட் பண்ணி அனுப்புனாக்கா அது யூரின் பாஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம ஏன் வந்து நம்ம கிட்னியை வந்து நம்ம ஏன் சிறுநீரை பிரித்து அனுப்புறோம்னு சொல்லி கிட்னி செயல்படவில்லை. இதனால் ரீனல் ஃபெயிலியர் வந்துருச்சு. ரீனல் ஃபெயிலியர் வந்ததுனால அவங்களுக்கு வந்து எடிமா, முகம் ஃபேஸ் எடிமா, உடம்புலாம் எடிமா, யூரின் போக மாட்டேங்குது, பெரிய சிக்கலாகிடுச்சு. அடுத்து வந்து நான் சொன்னேன், நீங்கள் இந்த கண்டிஷனில் நீங்கள் டயாலிசிஸ் போங்களே அப்படின்னு தான் டயாலிசிஸ் வேண்டாங்கிறாங்க. என்னங்க, அதாவது ரொம்ப அதிகபட்சம் கிரியாட்டின் பார்த்து 16 இருக்குது, யூரியா பார்த்தீங்கன்னா 100+ இருக்குது, யூரிக் ஆசிட் நிறையா இருக்குது. அப்போ இந்த இவ்வளவு அதிகமாக வச்சுட்டு எப்படிமா இருக்க, உயிர் முக்கியமா? நீங்கள் வந்து அப்போ வந்து நீங்கள் டயாலிசிஸ் பண்ண மாட்டேன், இயற்கை மருத்துவம் தேவை, அக்குபஞ்சர் தேவை, அதெல்லாம் நினைக்கக்கூடாது. நீங்கள் அப்போ வந்துட்டு உயிர் முக்கியம், இந்த உயிரை காப்பாற்றுறதுனுடைய முக்கியம், அதனால் உடனே டயாலிசிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க அடம்பிடிச்சு டயாலிசிஸ் பண்ணாமல் இருந்தாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து டயாலிசிஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலேன். இப்போ ஆரம்ப நிலையில் நீங்கள், நான் என்ன சொல்கிறேன்னா, வருமுன் காக்கணும். வருமுன் காக்கிறதுக்கு நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். என்ன ஃபாலோ பண்ணணும், மருத்துவ ஆலோசனையின்றி நீங்கள் ஆங்கில மருந்தையோ, சித்த மருந்தையோ, ஆயுர்வேத மருந்தையோ, ஹோமியோ மருந்தை சாப்பிடக்கூடாது. 1வது விஷயம். 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, யூரின் வந்தால் அதை உடனே ரிலீஸ் பண்ணிடணும். இந்த மூலிகை கிளிகள்லாம் அந்த ஹெர்பல்லாம் சாப்பிட்ணும், ஒரு ஏதோ பாரம்பரிய மருத்துவருடைய ஆலோசனைப்படியோ இல்லை சித்த மருத்துவ ஆலோசனைப்படி தான் எடுத்துக்கணும். இதெல்லாம் எடுத்துக்கிறாம தனக்குத்தானே இங்கே சுய சிகிச்சை பண்ணுவது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ இதனால ஃபெயிலியர் வரலாம். இது மாதிரி ஃபெயிலியர் வர்றதுனால நீங்கள் வந்து இதை வந்து கிட்னியை பாதுகாக்கிறதுக்கு இதை ஃபாலோ பண்ணிக்கிறங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் 2 அக்குபஞ்சர் புள்ளிகளை சொல்லித்தர்றேன். அந்த புள்ளிகளில் நீங்கள் அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக உங்களுடைய கிட்னி வந்து நல்லா செயல்பட வைக்கும். இல்லை எனக்கு கிட்னியே ப்ராப்ளம் இல்லைங்க, நான் ஏன் பண்ணிக்கணும்னு சொன்னால் கிடையாது. இது வருமுன் காப்பம் தான். இதை பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது வந்து அந்த புள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா K3, K10 அப்படி 2 அக்குபஞ்சர் புள்ளிகள். இது காலில் இருக்குது. இதை எப்படி நம்ம கட்டுறாந்தாக்கா, இந்த முழங்கால் இருக்கு இல்லையா, இந்த முழங்காலுடைய மடிப்புடைய உள்பக்க எல்லை, முழங்கால் மடிப்புடைய உள்பக்க எல்லை. இப்போ இதை கற்பனை பண்ணிக்கிறீங்களேன், இப்போ இதானே இது கை கால்னு கற்பனை பண்ணிக்கிறீங்களேன். அப்போ இதான முழங்கால் மடிப்புடைய உள்பக்க எல்லை இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நான் கேட்டேன் இங்கே காலில். அதை நீங்கள் வளச்சுழற்சி 27 முறை காலை மாலை பண்ணிக்கிறங்க. மறுநாள் இன்னொரு காலில் பண்ணிக்கிறங்க. ஓகேவா? ஆமாம், இது மாதிரி நல்லா ஃபுல்லாக வளச்சுழற்சி 27 முறை பண்ணிக்கணும். இந்த K3ங்கிறது வந்து இந்த உள்பக்க கணுக்கால் இருக்குல்ல, உள்பக்க கணுக்காலுடைய பள்ளத்தில் இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் வந்து வளச்சுழற்சி பண்ணிக்கணும். 27 முறை காலை மாலை பண்ணிக்கலாம். இது மாதிரி பண்ணுறதுனால கிட்னி வந்து நல்லா செயல்படும். இதை பண்ணிக்கிறங்க. தண்ணியை வந்து போதுமான அளவு குடிக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, வாட்டர் தெரப்பி பண்ணுறேன், அது தெரப்பி பண்ணுறேன்னு சொல்லிட்டு 2 லிட்டர் 3 லிட்டர்லாம் குடிக்கக்கூடாது. நீங்கள் என்ன தேவையோ, தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் குடிக்கணும். தண்ணி போதுமான அளவு தாகம் எடுக்கிறப்ப குடிச்சிக்கிறங்க. அது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா எந்த பிரச்சனையும் இல்லாமல் வரும். அடுத்து வந்து உணவு முறை முக்கியம். வந்து என்ன கேட்டீங்கன்னா, துரித உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட் இருக்கு இல்லையா, ஃபாஸ்ட் ஃபுட்டு நல்லா சுவையானது தான், ஆரோக்கியமானது தான். ஆனால் வந்து அதுலேயும் போடுற வேதிப்பொருட்கள் வந்து நம்ம கிட்னியை டேமேஜ் பண்ணும். அதனால அந்த துரித உணவுகளை இயன்ற அளவு குறைச்சிக்கிறங்க. நீங்கள் வீட்டிலே சாப்பிட பழகிக்கிறங்க. இது மாதிரி பண்ணிங்கன்னு சொன்னால் உணவு முறையை மாற்றிக்கணும். அதனால உணவு முறையில் வர்றது ரொம்ப ரேர் தான். ஆனால் நீங்கள் அதையும் பண்ணிட்டுலாம் இன்னும் ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படின்ட்டு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்படி இது மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் கிட்னியை பாதுகாக்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வருமுன் காப்பதற்கும் உங்கள் கிட்னி சிறுநீரகங்களை பாதுகாப்பதற்கும் இது ரொம்ப உபயோகம்னு நினைக்கிறேன். இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பி வைங்க. இதுவரை இந்த நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சந்திப்போம் அடுத்த காணொலியில்.